So I'll mix both Tamil and English. ஸோ நம்மக்கிட்ட வந்து 52-year-old மேல் வந்தாங்க. அவர் நார்மலி ஜார்க்கண்ட்லேருந்து வந்தாங்க. ஸோ 6 months முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அவர் கீழே வந்துட்டு அவரோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. ஸோ நார்மல் போர்ஷன்லேருந்து வெளியே வந்துருச்சு. அது அப்போவே அவங்களுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு நர்வ்ஸ் எல்லாம் வர்றது வந்து இங்கே நெக்லேருந்து இப்படி ஆர்முக்கு வரும். பட் இந்த டிஸ்லோகேஷன்னால அவங்க வந்து அந்த ஹியூமரஸ் ஹெட் போய் அந்த போன் போய் நர்வ்ஸை போய் கம்ப்ரெஷன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுல் ஹேண்டே ஒர்க் ஆகலை. ஒன்றும் டிஸ்லோகேஷனாக ஒர்க் ஆகல, ப்ளஸ் கை கூட ஒர்க் ஆகலை, பிகாஸ் நரம்பெல்லாம் கூட கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது 6 months முன்னாடி இருந்தது. அவர் லோக்கல் டாக்டர் கிட்ட போனார், பட் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ட்ரீட்மெண்ட் ஆர் ஆப்ஷன்ஸ் கிவன். ஸோ அதை அப்படியே அவர் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்தார். ஒரு 2 to 3 weeks முன்னாடி வந்திருக்காரு. ஸோ நான் பார்க்கும்போது கம்ப்ளீட் ஃபுல் வேஸ்டிங் ஆஃப் த ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் நரம் கூட ஆல்மோஸ்ட் வேலை செய்யல, 1-2 நரம் தான் வேலை செஞ்சது. அண்ட் ஷோல்டரே அவர் யூஸே பண்ணல 6 மாசமா. அண்ட் ஸோ வி டிட் அன் எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அப். ஐ வில் டாக் யூ த்ரூ வாட் வி டிட். ஸோ இதுதான் எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் day 1 வரும்போது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வெளியே வந்திருக்கு. வெளியே வந்துட்டு அங்கே செஸ்ட் கேவிட்டி கிட்ட போகுது. அண்ட் அது வேற வியூ, இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அட்லீஸ்ட் இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த பால் வந்து இட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் த ஷோல்டர் அண்ட் இட்ஸ் சிட்டிங் நியர் த செஸ்ட் கேவிட்டி. ஸோ திஸ் இஸ் த ப்ரீ ஆஃப் எக்ஸ்ரேஸ், பேசிக் எக்ஸ்ரேஸ். இது ஒரு கம்பேரிசன் எக்ஸ்ரே. நீங்கள் ரைட் சைட் செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ ரைட் சைட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாயிண்ட்ல இருக்கு. பட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பாலே உள்ள வந்திருக்கு. ஜஸ்ட் அ கம்பேரிசன் வியூ. ஸோ தட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ this was a 6 months neglected injury, and then ultimately we did extensive planning and ஒரு 8 hours complex surgery பண்ணிட்டு then we were able to restore his shoulder anatomy and function. இது வந்து 3D CT scan நம்ம எடுத்தோம். So we did a lot of investigations, mainly for the shoulder. CT scan எடுத்தோம், MRI scan எடுத்தோம், nerve test கூட பண்ணோம். ஸோ CT ஸ்கேன்ல நம்மளுக்கு கிளியராக தெரியுது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பால் வந்து சாக்கெட்டோட வெளியே வந்திருக்கு. அண்ட் அங்கே சூடோ ஜாயிண்ட், ஃபால்ஸ் ஜாயிண்ட் கூட ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மற்ற போனோட. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இவர் கேஸ்க்கு வந்து இந்த பேஷண்ட்க்கு வந்து நரம்பு அந்த நார்மலாக அந்த நரம்பு அந்த ஷோல்டர் கிட்ட தான் வரும். பட் இந்த டிஸ்லோகேட் ஆனதுனால அந்த அந்த ஹியூமரஸ் ஹெட், ஷோல்டர் ஹெட்டு போய் நரம்பு டைரெக்டாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதான் அதுக்கு தான் நம்ம MRI கூட எடுத்திருந்தோம். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கம் நியர் தேர், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் நரம்புன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் நல்லா க்ளீனாக போயிட்டு இருக்கு, இட்ஸ் கோயிங் இன் இட்ஸ் கோர்ஸ். பட் இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதே நரம்பு இங்கே போயிட்டு இருக்கு. பட் தென் யூ கேன் சி த டீவியேஷன், இந்த டீவியேஷன் ட்ரிஃப்ட் தெரியுது. இந்த போன் வந்து போய் நரம்பு கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. அதான் தட் இஸ் வாட் வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட். அண்ட் பிளஸ் இம்பார்ட்டன்ட் வெசல், பிளட் வெசல், நம்ம ரத்த கொல்லா கூட அந்த ஹியூமரஸ் ஹெட் கிட்டவே இருக்கு. அந்த பிரேக்கியல் ஆக்சிலரி ஆர்டரின்னு சொல்லுவோம், அது கூட ஜஸ்ட் டச்சிங் த ஹியூமன் ஹெட். ஸோ தீஸ் திங்ஸ் were definitely very important to consider to prevent injury. நம்ம சர்ஜரி பண்ணிடலாம், பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் we should not injure the vessels and nerves also because lying so close. So then we went for surgery. It was almost an 8-hour surgery thanks to the anesthesia team. They were able to give us very good anesthesia throughout the procedure, some muscle relaxation as well. And then we had plastic surgeons also. So first what we did, number shoulder la joint open பண்ணிட்டு when we went inside we saw that நல்லாவே shoulder உள்ள இருந்தது. Then we had to take a small cut of the bone on the front of the bone here, and அது கட் பண்ணதுக்கு அப்புறம் we could access the shoulder joint. Then full adhesions எல்லாம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு we were able to put the shoulder back where it is. Then plastic surgeons took over. அவங்க வந்து மெயினாக அந்த நரம்பெல்லாம் இருந்தது இல்லையா, அது கூட நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருந்தது, அதெல்லாம் கூட நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இன்ட்ராப் நியூரோ மானிட்டரிங் கூட இருந்தது. ஸோ அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தென் வி வென்ட் பேக் இன். அந்த ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஷோல்டர் திருப்பி வந்துடுச்சு பொசிஷனில், பட் அது திருப்பி வெளியே வரதுக்கு ஈஸி சான்சஸ் இருக்குது. ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கட் பண்ண போனை வந்து திருப்பி ஃப்ரண்ட் ஆஃப் த ஷோல்டர் அந்த கப் கிட்ட போய் அது போட்டிருக்கோம். அது ஒரு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரொசீஜர், லேட்டர் ஜேன்னு பேர் அது.
தட்ஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். ஸோ அது கூட பண்ணியிருக்கோம் டு ப்ரிவெண்ட் ஃபார் ரீடிஸ்லொகேஷன். ஸோ அது கூட பண்ணியிருக்கோம். ஸோ அல்டிமேட்லி திஸ் இஸ் இஸ் இன்ட்ரா ஆப்ல நம்ம எக்ஸ்ரேஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் த பிக்சர்ஸ். யூ கேன் see the shoulder is well reduced and we put a screw to fix that bone fragment.